ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இலுக்கீஸ் கிச்சன். இன்றைக்கி இலுக்கீஸ் கிச்சனில் தோசை, சப்பாத்தி, ரைஸ் இல்லை இது எல்லாத்துக்குமே சூட் ஆகிற சென்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான உடனே 2 பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் சின்ன சீரகம் எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூனு பெருஞ்சீரகமும் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா வறுந்த உடனே 2 ஏலக்காவும் அப்புறம் தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு ரொம்ப செவந்துடக்கூடாது, லைட்டாக செவந்தால் போதும். 3 பெரிய சைஸ் வெங்காயம், 2 பெரிய சைஸ் தக்காளி, இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மிளகா நல்லா வதங்கின உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கின உடனே 1 ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கூடயே 1/2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல ஆற விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறின உடனே இதை ஒரு ஜாரில் மாற்றி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படியே மூலி தேங்காய் எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வதங்கின உடனே ஒரு 2 மினிட்ஸ் ஃபேனில் ஆற வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. ஜாரில் சேர்த்து எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீனில் பார்க்கக்குள்ள உங்களுக்கு சரியாக கலர் தெரியாமல் இருக்கும். எங்களுக்கு நேரில் நல்லா லைட் ஆரேஞ்ச் கலரில் இருந்தது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா காய விட்டுருங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு கருப்பு ஏலக்காய் இருந்தால் போட்டுக்கோங்க. இல்லைன்னா பச்சை ஏலக்காவே போட்டுக்கலாம். 3 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கின உடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு வாசனை போன உடனே 1 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க.
சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம், அதனால் டக்குன்னு பிடிச்சிரும் அடியில். அதனால் நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஜாரில் இருக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இதோட கொஞ்சம் தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிண்டி விட்டுருங்க. நாங்கள் நார்மல் வாட்டருக்கு பதிலாக சுண்டல் தண்ணியை சேர்த்துக்கிறோம். சுண்டல் வேக வச்சோம்ல அந்த தண்ணியை தான் சேர்த்துக்கிட்டோம். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தண்ணியை சேர்த்திங்கன்னா. சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. சுண்டல் தண்ணியிலையும் கொஞ்சம் உப்பு இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. 10 நிமிஷம் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் நல்லா கொதித்த உடனே நம்ம சுண்டலை சேர்த்துக்கலாம். சுண்டலை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடுங்க. நாங்கள் கருப்பு சுண்டல் தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு வேணும்னா வெள்ளை சுண்டல் கூட சேர்த்துக்கலாம். வெள்ளை சுண்டலோட கருப்பு சுண்டல் தான் இன்னுமே ஹெல்த்தியானது. சுண்டலை சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. நல்லா அந்த சுண்டலில் குழம்பு இறங்கட்டும். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அவ்வளோதாங்க, கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு கொத்தமல்லியை போட்டுக்கலாம். போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லக்கீஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.